இன்றைக்கு விசுவாசிகளுடைய குடும்பங்களில் பிரச்சனை, ஏன் அந்த மாதிரியான பாடுகள்? வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சபையில் இருக்கிறவங்க பஞ்சாயத்து பண்ண வேண்டியதாக இருக்கிறது. சிலர் அந்த மாதிரியாக என்ன செய்கிறோம், கோர்ட்டு கூட போயிடுறோம். விவாகம் கனம் உள்ளது. தேவன் அந்த மாதிரியாக ஆசீர்வதிக்கிறவர் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? தெய்வ பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறது அது பாக்கியமான காரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மனைவியை பற்றி படிக்கிற வேளையில் அவனுடைய மனைவி எப்படி இருப்பாள்? கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படலைன்னு சொன்னால் மனைவி பாவக்காய் கொடியாக தான் இருப்பாள். வாழ்க்கையில் கசப்பு தான் வரும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போலெல்லாம் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய சபை வாழ்க்கை இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பயப்படணும். நாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படணும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் விதமாய் படிக்கிறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நன்றாயிருக்கும்படிக்கு அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே உபாகமம் 6:24 வாசிக்கிற வேளையிலே என்னாலும் நன்றாயிருப்பதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. அப்போ என்னாலும் வாழ்நாள் முழுவதும் நாம் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படணும். குடும்பங்கள் தலைக்கணும்னு சொன்னால் தேவனுக்கு பயப்படணும். அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இன்னைக்கு அநேக விசுவாசியுடைய குடும்பங்கள் பட்டு போய்விட்டது. அங்கே செழிக்கல, அங்கே அவர்கள் என்ன செய்யல, தலைக்கல, வளரல. காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லை. பைபிள் ஒன்றும் பொய் இல்லையே. இவரே மருத்துவச்சிகள் பிள்ளைகளை கொன்று போடுகிறது, அது பாவம், ஆகையினால அதை செய்யக்கூடாது. ஆகையினால ராஜாவுடைய கட்டளை. எனவே ராஜாவுக்கு பயந்து அவர்கள் பிள்ளைகளை சாகடிக்கவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே தீமை செய்ய மறுத்தார்கள். அவர்கள் தீமை செய்ய மறுத்ததினாலே ராஜா தண்டித்தான் என்றல்ல, தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படியாக செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பெருமையானவர்களே, நம்முடைய குடும்பங்கள் தலைத்திருக்கிறதா? தலைக்காமல் இருப்பதற்கு காரணம் யார்? நம்ம தான். தேவன் ஒரு நாளும் தீமைக்கு காரணர் அல்ல. அவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் தேவன் அல்ல. அவர் நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கிறார். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் ஜீவனில் நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் தான் எனக்கு பின்னால் வரும்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இன்றைக்கி குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சண்டை தான் இருக்குது. அப்போ தேவனுக்கு பயப்படலைன்னா நீங்கள் என்ன யாரை மதிக்க மாட்டீங்க? மனுஷரை மதிக்க மாட்டீங்க. மாமியாரை மதிக்கிறீங்களா? நாத்தனாரை மதிக்கிறீங்களா? புருஷனை மதிக்கிறீங்களா? சபையில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் அந்த மாதிரியாக நீங்கள் மதிக்கிறீங்களா? இல்லை அவர்களை அற்பமாக எண்ணுகிறீர்களா? அவதூறாக பேசுகிறீர்களா? தெய்வ பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும். அப்போ தேவனுக்கு பயந்தா மனுஷரை மதிப்பீங்க. தெய்வத்துக்கு பயப்படலைன்னு சொன்னால் மனுஷன் என்ன செய்ய மாட்டீங்க? மதிக்க மாட்டீங்க. புருஷனை வாடாபாடான்னு பேசுவீங்க, அவமரியாதையாக பேசுவீங்க. தேவனுக்கு பயப்படணும். தெய்வனுக்கு பயந்தா தான் நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால் மற்றவர்களை அந்த மாதிரியாக கனப்படுத்துவோம். அதனால் மாமியார் காலில் விழுகணும், புருஷன் காலில் விழுகணும், ஊழியக்காரர் காலில் விழுகணும்னு கேட்கல. காலை வாரி விடாமல் இருந்தால் சரி. இப்போ தெய்வத்துக்கு பயப்படுகிறவர்கள் மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தெய்வ பயம் இல்லாதனால என்ன செய்கிறோம்? எங்கள் மாமியார் சரியில்லை, என் மருமக சரியில்லை, என் நாத்தனா சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்கிறோம்? அவமானப்படுத்துகிறோம். இன்னும் சிலர் என்ன செய்கிறோம்? ஜெபத்துக்கு சொல்கிறோன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அவமானப்படுத்துகிறோம். அது வரைக்கும் அவருடைய வீட்டில் குடும்பத்தில் சண்டை போடாமல் இருக்கிறாரு அப்படின்னு தான் சபையில் இருக்கிறோன்னு நினைப்பாங்க. அவர் சபைக்கு வர சமயத்தில் என்னை அடிக்கிறாரு, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவர் சபைக்குள்ளே வர சமயத்தில் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஓ, குடும்பத்தில் பிரச்சனைக்குரிய ஆள் வரான், அந்த மாதிரி குடும்பத்தில் மனைவியை அடிக்கக்கூடிய ஆளாக இருக்கிறான் என்கிறதெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜெபத்துக்கு சொல்கிறோங்கிற பேரில் அநேகம் ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தெய்வ பயம் இல்லை. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று நாம் படித்தோம். முரட்டு குணமுள்ளவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக கனம் பண்ண வேண்டும்.
எனவே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அப்படின்னா எல்லாரையும் என்ன செய்யணும்? மதிக்கணும், கனம் பண்ணணும். தெய்வ பயம் இல்லாதவர்கள் என்ன செய்ய மாட்டீங்க? மதிக்க மாட்டீங்க, கனம் பண்ண மாட்டீங்க. தெய்வ பயம் இருந்தால் கனம் பண்ணுவீர்கள். காலையில் படித்தோம், கனம் பண்ணுகிறதுல என்ன செய்யுங்க? முந்திக் கொள்ளுங்கள். தெய்வ பயம் இருக்கிற சமயத்தில் கனம் பண்ணுகிறதிலே நாம் அந்த மாதிரியாக முந்திக் கொள்ள வேண்டும்.